புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 15வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனவரி 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை விரிவாக வழங்கலாம். கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது நீதிமன்ற காவலில் தொழில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் அவ்வப்பொழுது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவரது நீட்டிக்கப்பட்ட காவல் இன்றுடன் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை வரும் 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதன் மூலம் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியினுடைய மனு மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.